டைவர்ட் பண்றாரு அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். உடனே அந்த ஐயா சொன்ன அவர் எதிர்பார்க்கும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையை நான் துதிப்பேன். பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், என் நீரின் வலதுகரத்தினால உன்னை பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜா. அதனால ஏதோ ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இல்லைன்னா நான் எங்க போக வேண்டியவன இவர்கிட்ட டைவர்ட் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்? ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கருத்தை தட்டுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேங்கிறார். நீ எதை கேட்டாலும் தருவேங்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர் பார்க்க முடியுமா? ரெண்டாவது சொல்றாரு, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவாங்கிறாரு. கருத்துக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சோகா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் போட முடியுமா? நான் என் பிள்ளைகளுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஜீவாப்பம். இதை எடுத்து வேற யாருக்காக நான் கொடுக்கணும்? இன்னும் வேதத்திலிருந்து கர்த்தர் நன்மையானதுதான் நமக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கும். வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை பார்க்கிறோம்ப்பா, யாருமே காணல. அப்ப நம்ம எல்லாம் மனுஷனா இல்லையே? நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நான் உங்களை தான் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்ப நம்ம எல்லாம் மனுஷனா இல்லையா? பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார்? தன் சாயலாய் படைத்தார். ஆண்டவர் எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலாய் படைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆண்டவர் சம்பூரணமான அழகுள்ளவர். நம்ம ஆண்டவருக்கு சம்பூரணமான அழகுள்ளவர். அவர் சம்பூரணமான அழகுள்ளவர். அவரை போலவே நம்மளை படைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க. அழகா இருக்கிறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க. தட்டுங்க.
அழகு எங்கே சுவடகு அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு அழகு எங்கே சுவடகு அவர் பார்த்தாலே நீயும் நானும் அழகு நடந்தாலும் நடையும் ஒரு கழகு அவர் நடந்தாலும் நடையும் ஒரு கழகு அவர் நின்றாலும் நிழலும் ஒரு கழகு நடந்தாலும் நடையும் ஒரு கழகு அவர் நின்றாலும் நிழலும் ஒரு கழகு அவர் சொன்னாலும் சொல்லும் ஒரு கழகு அவர் சொன்னாலும் சொல்லும் ஒரு கழகு அவர் சிரித்தாலும் சிரிக்கும் ஒரு அழகு அவர் பார்த்தாலும் நீயும் நானும் அழகு. நானும் கூட கருப்பாய் இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனை இருந்தான். எதுக்கு ஆண்டவர் மனுஷனை தேடினார்னா, திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன். திறப்பின் வாசலில் நம்ம ஏன் நிற்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம ஏன் திறப்பின் வாசலில் நிற்கணும்? திறப்பின் வாசலில் நிற்பது என்றால் அழித்து போகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். கரங்கத்தில் அழித்து போகிற மக்களுக்கு, பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, மற்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஐயா, நான் ஜெபம் பண்றேன். ஐயா, நான் ஜெபம் பண்றேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். அப்படி அல்ல. யோபு பார்க்கிறோம், யோபு புஸ்தகத்துல தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். பயப்படாதே. கடந்த நாட்கள்ல என்னென்னமோ காரியங்களை குறித்து நீ பிரேயர் பண்ணிருக்கான் ஆண்டவத்தை. அதுக்கெல்லாம் உனக்கு ஜெயம் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த வருடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதல் இந்த வருடத்துல நிறைவேற போகுது. வேண்டுதல் கேட்கப்பட்டது. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயை கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயுக்கு மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயுக்கு மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர்.
நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்ப திறப்பின் வாசல் மீது நம்ம ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, சுவரை அடைக்கவும் தக்கதாய். சுவர் அடைக்கவும் தக்கதாய்னா சுவத்துல லீக்கேஜ் இருக்கு. திருச்சபைக்கு வந்தவங்க, நன்மையை பெற்றுக் கொண்டவங்க திரும்ப பின்மாற்றத்துக்கு போட்டாங்க. சபைக்கு வந்தவங்கலாம் பின்மாற்றத்துக்கு போறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள்லாம் பின்மாறி போறாங்க. அப்ப அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்காக அந்த ஆத்மா என்பது என்ன? இயேசு. இந்த வேலை என்பது என்ன? இயேசு. இயேசுக்குள்ள உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கட்டப்பட வேண்டும். பாதுகாத்துக்குள்ள உன் குடும்பத்தை அழிவு வரப்போகிறது. ஆகினால் உன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசுக்குள்ள உன் குடும்பம் இருக்கணும். இதுதான் வாசிக்கிறோம். நம்ம தாவீது சொல்றான், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லுகிறான். தாவீது என்ன சொல்ற பாருங்க. தேவரீர் 7:29 இப்பொழுதும் உமது அடியாருடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். அதை ஆசீர்வதித்தருளும். தேவரீர் நீ இதை சொல்லி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியாருடைய வீடு நிறைந்து இருக்கட்டும். கரங்கத்துங்க. ஆண்டவரே, என் வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். என் பிள்ளைகள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கட்டும். என் குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னார் போதும், நிலைமைகள்லாம் மாறும். அவர் சகலத்தை புதிதாக்குகிறார். இன்று காணும் எகிப்தினை இனிமேல் காண மாட்டாய் என்று சொன்னார். அவனை தேடினாலும் உன் கண்களுக்கு தென்பட மாட்டான். உன்னை தொடுபவனை என் கண்ணின் மணியை தொடுவது போல நான் உணர்கிறேன். என்னுடைய கணவன் எல்கனா சொன்னான். ஆனா சொன்ன பயம் அப்படியே இருக்கணும் இல்லையா? ஆனா நீங்கள் நேரத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும், தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே 2வது திருமணம் பண்ணிக் கொள்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் காட்டுகிற அன்பு எல்லாம் மாயையான அன்பு. அதனாலதான் பிரசங்கி சொல்லுகிறான், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் காண்பதெல்லாம் மாயை. அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்னாடி. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்னாடி. மேலிருந்து பாதுகாக்கிறேன், காதை காட்ட காதலெல்லாம் கூட செல்லுது. மேலிருந்து பாதுகாக்கிறேன், காதை காட்ட காதலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்னாடியே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்னாடியே. அதுதான் நம்ம கூட வருவார். கட்டுல மனைவி வர மாட்டாங்க, பொறுக்க வர மாட்டாங்க. பதவிகளோ தேவையில்லைங்க, உங்க கெட்ட குணமெல்லாம் மாறி போகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டம் பதவிகளோ தேவையில்லைங்க, உங்க கெட்ட குணமெல்லாம் மாறி போகுங்க. நல்லபடி தருபவர் இயேசுதானுங்க, நல்லபடி தருபவர் இயேசுதானுங்க. நல்லபடி வேணும்னா வந்து பாருங்க, நான் கொஞ்சம் கேளுங்க, ஐயா வந்து பாருங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க பேசக்காரி வந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்க சொந்தக்காரங்க. பகல
சொந்தக்காரங்க. நம்ம போய் நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்துல, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கிற சுபகாரியங்கள்ல நம்ம சொந்தக்காரங்க போய் நின்னா போதும், என் ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து நம்ம எல்லாத்தையும் ஏன்னு கேட்கிறான். எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு நீ உளறி கொண்டிருக்கோம். அதான் சொல்ற அண்ணா, நம் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, நான் மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் ஆண்டவரிடத்துல என் கண்ணீர் முழுவதையும் நான் சிந்தினேன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உமக்கே நான் திருப்பி கொடுத்தேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏறெடுத்த ஜபங்களுக்கு இன்றும் பதில் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? நம்ம எத்தனையோ ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்தினுடைய கடன் பாரங்கள் நீங்குவதற்காக, வியாதிகளுக்கு சுகம் வருவதற்காக எத்தனையோ பிரயத்தனப்பட்டிருக்கோம். ஏன் கிடைக்கல? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு வேத புத்தகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான நாமம் என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர். கரெக்டுங்க. ஜபத்தை கேட்கிறவர். ஜபத்தை கேட்கிறவர். கேட்காம இருந்து பாருங்க நம்ம ஏறெடுத்த ஜபத்தை. ஜபத்தை கேட்கிறவர். என்னன்னா ஜபம் பண்ணியோ அது எல்லாத்தையும் அவர் கேட்டு விட்டார். அது சந்தேகமே இல்லை. கல்வாயிலிருந்து எனக்கு ஒரு பஸ் சொந்தமா கூடுவாஞ்சேரி போகணுயான்னு சொல்லி நீ பிரேயர் பண்ணியிருந்தாலும் அந்த பிரேயரையும் என் தேவன் கேட்டு விட்டார். கரெக்டுங்க. பிரேயர் கேட்டவர் பிரேயருக்கு பதில் சொல்லாம இருப்பாரா? பிரேயர் கேட்டவர். சங்கீதம் 65 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, வாசியம் பார்க்கலாம். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஐயா நீங்க என்ன கூட்டிங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏவி சொல்றாரு, நான் கூட நீ போய் படுத்துக்கப்பா அப்படிங்கிறாரு. மறுபடியும் வந்து படுத்துக்கிறான். மறுபடியும் சத்தம் கேட்கிறது. இப்படி 2-3 தடவைகள் இப்படி சத்தம் கேட்கும் போது ஏவி யோசிக்கிறான். மூக்கரை நம்ம 2 பேர் தான் படுத்துக்கோம். இந்த பையன் சின்ன பையன் படுத்துக்கிறான். ஆனா இன்னொரு சத்தம் கேட்குதுங்கிறான் இந்த பையன். அது தேவனுடைய சத்தமாகத்தான் இருக்கும். ஆகையினாலே சாமுவேலை பார்த்து சொல்றார், மறுபடியும் போய் படுத்துக்கோ. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டால் நீ சொல்லு, எஸ் மை லார்ட் ஸ்பீக் டு மீ, ஐ ஆம் லிஸ்டனிங் யுவர் வேர்ட். ஆம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கேன்னு சொல்ல பார்க்கிறான். மறுபடியும் போய் படுத்துக்கிறான் சாமுவேல். மறுபடியும் முன்போல கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் நான் கேட்கிறேன் என்றார். நீங்க ஆண்டவருக்கு எப்படி கேட்டது உண்டா? இந்த மருத்துவ தான் அவர் தேடுறாரு. எந்த மருத்துவ தேடுறாரு? ஆம் கர்த்தாவே சொல்லும் அடியே நான் கேட்கிறேன் என்றார். நம்ம கேட்கிறோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டா போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க தானப்பா வழின்னு சொன்னீங்க, நீங்க தானப்பா சத்தியம்னு சொன்னீங்க, நீங்க தானப்பா ஜீவன் சொன்னீங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொள்ளணும். உங்களுடைய கருத்துல தான் என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளை சரியா படிக்கலன்னா பிள்ளை ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருக்கோம். புருஷன் திருச்சபைக்கு வரலன்னா புருஷன் தான் ஒப்பு கொடுத்துருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனை தான் என் தேவன் தேடுகிறார். கருத்துங்க. ஒரு மனிதனை தேடியே ஒருவனையும் காணேன் என்றாரே. எப்பேற்பட்ட மனிதனை தேடுகிறார்? ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன். நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? 5000 ரூபாய் பணம் தேவைப்பட்டா போகணும். 4 வீடு தாண்டி 4வது வீட்டுல போய் ஒருத்தங்கிட்ட நிற்கிறோம். அது அவங்கிட்ட அழகா சொல்றோம், அண்ணா நான் ஒன்றுதானே நம்பி இருக்கிறேன், நான் ஒன்றுதானே நம்பி இருக்கிறேன், கடைசியில கைவிட்டாரண்ணா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். அவன் சொல்லுவான், ஒரு 4 மணிக்கு வா பார்க்கலாம் கொடுக்குறேன் அப்படின்பான். அவன் 4 மணிக்கு வர சொன்னா நம்ம எத்தனை மணிக்கு அவன் வீட்டுல போய் நிற்போம்? சொல்லுங்க, நீங்க தான் கேட்கணும்.
சொல்லுங்க, கேள்வி சொல்லி நான் பதிலே சொல்ல முடியுமா? 3 மணிக்கெல்லாம் போய் நிற்போம். இல்லைன்னா அதுக்குள்ளே அண்ணன் எழுதுறது இங்க தாம்பரம் போயிட போறாரு. திருச்சபை 9:30 மணிக்கு 9 மணிக்குன்னா நம்ம எத்தனை மணிக்கு உள்ள நுழையணும்? கரண்ட தட்டுங்க. Christianity is not a religion, it is a divine root. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. என் தேவன் மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அல்ல. கிறிஸ்து என்பது ஒரு ஜீவ மார்க்கம், ஒரு ஒழுங்கின் ஓட்டம். வேதம் அழகா சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை உயவரமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகின்ற இருதயம் உள்ள மனுஷன். இன்னும் எடுக்கலையா நீங்க? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஐயா வீட்டுல நீ வந்துருந்தாங்க ஐயா, ஆனா உங்களை காணும் ஐயா அப்படின்னு பாஸ்டர் கேட்டா இவன் சொல்லுவான், வந்தாங்களே எங்க வீட்டுல, அது போதாத என்னையும் கூப்பிடுறேன். இன்னைக்கு கூடுவாஞ்சேர்ந்த ஸ்டேட் கிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணேன், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குது. இது ஒரு சபைக்கு வந்தா கிடைக்குமா? மனுஷங்கள் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை துயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகின்ற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் 50,000 ரூபாய் சம்பாதித்தாலும் கூட அது அவனுடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வராது. நிறைய பேர் சொல்லுவான், நான் டிராக்டர் வச்சிருக்கேன், 3 சைட்டு வச்சிருக்கேன், 2 வீடு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் இருக்கும். அது எல்லாம் உனக்கு அங்க வரக்கூடா? என் பையன் விளையாட்டு சொல்றாப்பா, 3 கார் இருக்கு, ஒரு கார் இருக்கு போய், இந்த 3 காரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடா? கரங்க கட்டுங்க, நான் தான் போறேன். வேதம் அழகா சொல்லுகிறது. சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்ப தலைவர்கிட்ட இருக்கணும், இல்லன்னா அந்த குடும்பம் விருத்திக்கு வராது. கர்த்தருடைய வேதத்திற்கு நடக்கணும் பயம். அதை விட வேற என்னங்க இருக்கு? டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன், இங்கிலாந்துல பெரிய ஃபேமஸ் டாக்டர். இங்கிலாந்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொரியர்களுக்கு, கொரிய தேசத்துக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யாரு போவாங்க? டாக்டர் லிவிங்ஸ்டன் சொல்ற, டேவிட் லிவிங்ஸ்டன், நான் போறேன். நான் போறேன், எனக்கு இந்த சொத்து சுகம் தேவையில்லை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பு தான் என்னுடைய வேலை, நான் போறேன். எல்லா அந்தஸ்தையும் விட்டு போனாருங்க டாக்டர் லிவிங்ஸ்டன். சவுத் ஆப்பிரிக்காவை கொண்டு அவரை இறக்கி விடும்போது அந்த கொரிய தேசத்துல போயிட்டு அவர் ஊழியம் பண்ணும் போது நடுவு காட்டுல டென்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. எப்படி அந்த பிரபல டாக்டர்? அதற்கு முன்பாக எல்லாமே குப்பையாகி இருக்கிறது. அவரு நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள், மனுஷனை சாப்பிடுகிறவர்களே, பாப்பா நீ உட்காரு, பாப்பா நீ உட்காரு, ஓடக்கூடாது அங்கங்க சபையில. நரமாமிசம் சாப்பிடுகிறவர்கள் அவர் மத்தியில ஊருக்கு போறாரு, டென்டர்ஸ்க்கு உட்கார்ந்துக்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட யார் வந்தாங்க தெரியுமா? ஒரு நாய் காயத்தோட வந்துச்சான் டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த நாயை கூப்பிட்டு அவர் தடவி கொடுத்து ஒரு கட்டு போட்டு அனுப்பினாராம். 2 நாள் கழிச்சு அந்த நாய் இன்னும் 2 நாய்களை கூட்டிட்டு வந்தான். ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல போனது. இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள கிறிஸ்துவர்களால் மாற்றினாராம் டேவிட் லிவிங்ஸ்டன். கடைசியில அவர் கண்ணை இழந்து போனார், காலை இழந்து போனார் அந்த காட்டு பகுதியில. அதை பற்றி தான் அவர் கவலைப்படுறார். கடைசியாக அவருடைய உயிர் பிரிந்தது. இங்கிலாந்து நாட்டு இளவரசி சொன்னாங்களா, உடனே போங்க, விமானத்துல போங்க, டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படியே அப்படி டெட் பாடி அப்படியே விமானத்துல தீட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. தீட்டு வர போனது விமானம். அங்க போனவனே அந்த காட்டுவாசிகள்
இடத்தை எடுத்துக்கோ, விடவே இல்லை. எங்களுக்காக வந்து இந்த காட்டுல சுவிசேஷம் சொல்லி எங்களை எல்லாம் ஆண்டவருக்குள் திருப்பினவர், நாங்க விட மாட்டோம் அப்படின்னாங்களா. இங்கிலாந்து அரசு சொன்னாங்களா, ஆனா அவருடைய மனைவி பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, டெட் பாடி இங்கதானே பறிச்சு அவங்க சொல்லும்போது அந்த காட்டுவாசிகள் சொன்னாங்க, வேண்டுமென்றால் ஒண்ணு செய்யுங்க, இந்த நடுக்காட்டிலே அவருக்கு ஆபரேஷன் செய்து அவருடைய இருதயத்தை மட்டும் எங்க கையில கொடுத்துட்டு பாடியை தீர்த்து போங்க. கருணத்துக்க முச்சடி நடுவில் தோன்றி நீரே மோசமை அடைத்து பேசி நீரே, முச்சடி நடுவில் தோன்றி நீரே மோசமை அடைத்து பேசி நீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும், அதிலே பாடினத்தை யாரை வந்து என்று சொன்னீரே, எங்களை அழைக்கும் ஆண்டத்தை சொல்லிருக்குமா, எங்களை அனுப்ப வேண்டாம், நான் போறேன். ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனை தான் என் தேவன் தேடினார். அது 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கருங்க, அவர் மேல நம்பிக்கை வையே, நீ நம்பினவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். நம்ம பிள்ளைகள் பிறந்தா பிள்ளைகளை டெடிகேஷன் பண்றோம், உள்ள படிச்சு நல்லா இன்ஜினியர் வரணும், நல்லா டாக்டரா வரணும், உண்மைதான், அதெல்லாம் வரணும். ஆனா அதே நேரத்தில் என்னடா அப்பா யாமையின் பிரியாணி வைக்கிட்டு இருக்கப்பா, சரி நீ இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த, அப்பா இன்னைக்கு டியூட்டிப்பா, டியூட்டிக்கு ஒருத்தர் வந்து ஃபியூச்சர்ல உட்காந்துட்டு போனியா, இல்ல அவருக்கு கொடுக்குற நேரத்தை நீ கொடுக்கல, நீ வாங்கிட்டு வந்த பிரியாணி நான் சாப்பிடவே மாட்டேன். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், வளர்க்கட்டும், நல்லா அறிவாளியா இருக்கணும். யாரும் ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தா, கேட்காத செல்வத்தையும் என் தேவன் கொடுத்தார். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவன் ஆண்டவர். ஆகினால ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை தான் என் ஆண்டவர் தேர்வு. நம்முடைய வாழ்க்கை எந்த காரியமா இருந்தாலும் தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல இடமணுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கடன் பாரம் தீருமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், என்னால் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கும். Yesus India dan Katina